ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை புகழ்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். உண்மையிலே நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்க்குற ஒவ்வொரு நபரையும் நம்ம சந்தேகப்படுற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னடா நடக்க போகுது அப்படின்னு நம்மளை ஒரு பரபரப்போடையே கொண்டு போயிருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன். நண்பா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. அந்த பொண்ணை யார் கொண்டான்னு சொல்லி யோசிக்கும் போது வேலைக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அவங்க அப்பா தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு தூக்கி உள்ளேயும் போட்டுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கேஸ் சிபிஐக்கு மாறுது. சிபிஐ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்யால் ஒவ்வொரு நபரையும் நம்ம சந்தேகப்படணும். ஆனால் நம்ம யாராலையும் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாதவே இந்த படத்தோட கில்லராக இருப்பான். அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு. இந்த படத்தோட கதை முடிகிறதுக்கு முன்னாடியே நண்பா இவன் தான் கில்லர்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்க பேரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நண்பா. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. உங்களோட லைக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒரு கமெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பூஸ்டே. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்டர் சச்சின் மகாஜன் அப்படிங்கிற ஒருத்தர் வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரம்மா பார்த்தீங்கன்னா காஃபி போட்டுட்டு அவரோட பொண்ணை எழுப்புறதுக்காக போகிறாங்க. அம்மா கதவை தர, உங்கள் அம்மா வந்தால் என்னை தான் சத்தம் போடுவாங்க, நான் உள்ளே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து போய் பார்த்தா அப்படியே இவங்களுக்கு கை கால்லாம் விடன்னு நடுங்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டில் அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கிடக்கு. அந்த பொண்ணை கழுத்தை அறுத்து கொண்டிருக்காங்க. இவங்க அப்படியே அலறி அடித்து கத்துறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கே வந்துடுது. கரெக்டாக அங்கே டெட் பாடியை செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த பொண்ணோட கையில் ஒரு ஹேர் சாம்பிள் கிடைக்கிது. அதே மாதிரி பெட்டுக்கு கீழே ஒரு பேனாவும் கிடைக்கிது. இதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறவங்க கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா காரில் இறங்கி வர்றாங்க. வந்துட்டு என்ன இப்படி வீடு ஃபுல்லாக போலீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து, சச்சின் என்னாச்சு, ஏன் நம்ம வீட்டில் இவ்வளோ போலீஸ்னா ஆயிஷான்னு அழுகிறாரு. இவங்க டக்குன்னு உள்ளே போய் பார்த்தா அவங்க பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்தோன்னே அவங்க டக்குன்னு ஓடி போய் தொட போகிறாங்க. அங்கே இருக்க கான்ஸ்டபிள்ஸ்லாம், மேடம் எவிடன்ஸ் எதையும் கலைச்சிடாதீங்க, மரியாதையை வெளியே வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் உட்கார வச்சிடறாங்க. அங்கே 3 பேரையும் நம்ம போலீஸ் என்கொயரி பண்ணுது. ஃபஸ்ட்டு அந்த வேலைக்காரம்மாவை கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னா அந்த வேலைக்காரம்மா பேர் ரெமி. விக்டிம்க்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால், இங்கே 3 வருஷமாக அவங்க நர்ஸாக வேலை பார்க்குறாங்க சார் அப்படின்னு நம்ம சச்சின் சொன்னால், சார் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவங்கள தானே கேட்குறேன் அப்படின்னா, சார் நான் நர்ஸாகவும் வேலை செய்கிறேன், இப்போ 3 வருஷமாக சாரோட வீட்லேயும் வேலை செஞ்சிட்ருக்கேன் சார். பாப்பா சின்ன குழந்தையா இருக்கும்போதே நான் பாப்பாவுக்கு ஆயா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. காலையில் அந்த பொண்ணு இறந்தப்ப யாரெல்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னு கேட்டால், நான், சச்சின் சாரு, பாப்பா இருந்தா, அது போக சேத்தன் இருந்தான். இல்லை சேத்தன் இல்லைன்னா யார் அந்த சேத்தன்னா, அவன் இந்த வீட்டில் தான் வேலை பார்க்குறான். அவன் இப்போ எங்கே, அவனை கடைசி எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால், அவனை கடைசியாக நைட்டு 11 மணிக்கு பார்த்தேன், அதுக்கப்புறம் அவனை பார்க்கல அப்படின்னோடனே அவனோட குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணுறாங்க. அவனோட ரூமில் பேகு, ட்ரெஸ்ஸு, ப்ரெஷ்ஷு முதற்கொண்டு எதுவுமே இல்லை. இங்கே அவனோட ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ரூஃபை வாங்கிட்டு அவன் எங்கே இருக்கான் என்னங்கிறத ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. அவனோட யாரோட ரெக்கமெண்டேஷனில் சேர்த்திங்கன்னு கேட்டால், சுதாகர்னு சொல்லிட்டு என்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன், அவன் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் சார் அவனை இங்கே சேர்த்தேன் அப்படின்றாங்க. அடுத்து அவர்கிட்ட இந்த பேனா யாருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது என் பொண்ணோட பேனா தான் நினைக்கிறேன்னா. ஏன் சார், நான் என்ன இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? காலேஜ் படிக்கிற பொண்ணு 10,000 15,000 மதிப்புள்ள பேனாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னா, சார் நான் தான் சொல்கிறேன்ல அந்த சேத்தன் தான் கொலை பண்ணியிருக்கான், போய் அவனை பிடிக்காம என்ன என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை நீயே சொல்லாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம இறந்து போன ஆயிஷாவோட அம்மா ஆர்த்தியை அவங்க விசாரிக்கிறாங்க. நேற்று நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டால், சார் பூனாக்கு ஒரு சர்ஜரிக்காக போயிருந்தேன் சார், மார்னிங் நான் 10:30க்கு தான் சார் வந்தேன், 10:30க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அடுத்து மறுபடியும் நம்ம டாக்டர் சச்சின் மகாதேவனை கூப்பிட்றாங்க. நேற்று நீங்கள் என்ன இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா, நேற்று ஹோட்டல் மெரிடியனில் இருந்தேன், நைட்டு 11 மணிக்கு தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன், இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 12 மணி ஆயிடுச்சு, வந்தோடனே நான் அப்படியே தூங்கிட்டேன், மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா என் பொண்ணு இப்படி இருந்தா அப்படின்னு அவர் அழுதா. ஏய், டாக்டரை கூட்டிகிட்டு போய் ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணுங்கள், அப்புறமேட்டுக்கு எவ்வளோ உண்மை வருதுன்னு மட்டும் பாருங்கன்னு அனுப்பி விட்டுட்டு அடுத்து அந்த வாட்ச்மேனை விசாரிக்கிறாங்க. 10 மணிக்கு மேலே இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போனால் மரியாதை உண்மையை சொல்லுன்னு கேட்டால், சார் பக்கத்து பங்களாவில் ரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கா சார், அவன் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே நேராக அவங்க வீட்டுக்கு வந்தா சார், அதுக்கடுத்து 1 மணி நேரம் கழிச்சு டாக்டர் வந்தார் சார், டாக்டர் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரியாஸுங்கிற பையன் வெளியே வந்தா சார், வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் கையில் கட்டு இருந்துச்சு, அதில் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சார்,
கோவமாக இங்கேருந்து கிளம்பி போயிட்டா சார், அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும்னா அடுத்து அந்த ரியாஸ் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க. அவங்க அப்பா வந்து எனக்கு அவன் எப்போ வருவான் எப்போ போவான்லாம் தெரியாது, திடீர்னு இப்படி தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்குவான் செஞ்சுக்குவான் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஆயிஷாங்கிற பொண்ணு தெரியுமா, அவங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால், அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது சார், அதை பற்றிலாம் ஏன்டேன்னு கேட்குறீங்கன்னா, அந்த ஆயிஷாங்கிற பொண்ணு நேற்று இறந்து போச்சு, அதுக்கு முதல் விக்டிமே உங்கள் பையன்தான் அப்படின்றாரு. அடுத்து நம்ம டாக்டரை ஃபுல்லாக மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோம்னா அவரோட நெஞ்சில் நகைக்கீரல் இருக்குது, அதே மாதிரி தலையும் வீங்கியிருக்கு, இவரோட பிளட்டை சாம்பிள்ஸ்க்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டோட குப்பை கூடையை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே குப்பையோட பொண்ணு ஒரு சட்டையை பார்க்கும், அந்த சட்டையில் ரத்தமாக இருக்கும், அதையும் கொண்டு வந்து இங்கே போலீஸ்கிட்ட கொடுத்துருச்சு. அடுத்து நம்ம சேத்தனை ரெக்கமெண்ட் பண்ணி விட்ட அவரோட அண்ணன் சுதாகரை தேடி போகிறாங்க. அவரை அடித்து விசாரிச்சா, சார் அவன் 2-3 நாளை என்னை காண்டாக்ட் கூட பண்ணலை சார், செய்யலை சார் அப்படின்னா, அவனோட ப்ரூஃபை அவனோட ஏரியாவுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் என்னன்னு சொல்லி விசாரிக்க சொன்னால், சார் சேத்தன் திவாரி மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே நம்மளுக்கு சச்சின் மகாதேவியும் ஆர்த்தியும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கரெக்டாக அவங்கள பார்க்க 2 பேர் வராங்க. ஹன்சல் பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து நடந்ததுக்கு சாரிங்க, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, இப்போ எங்கே கிளம்புறீங்கன்னா போலீஸ் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இன்வெஸ்டிகேஷனுக்காக லாக் பண்ணி வச்சுருக்கோன்றாங்க, அதனால் நம்ம ஆர்த்தியோட இன்னொரு வீடு இருக்குது அங்கே தான் போகிறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. நீங்கள் இதுக்காக அங்கே போக வேண்டியதில்லை, எங்கள் வீட்லேயே தங்கலாம்ல, ஏன் இவ்வளோ தூரம் போகிறீங்க, எதுனாலும் ஹெல்ப்புக்கு என்னை கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்து இங்கே போஸ்ட்மார்ட்டம் பொண்ணு நம்ம ஆயிஷாவோட ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கையிலையும் கழுத்துலையும் அவங்களுக்கு கீறல்கள் இருக்குது, அது டெத்து நடந்த அன்னைக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு 1 மாதம் கர்ப்பமாக இருக்கா அப்படின்றாங்க. இங்கே நம்ம சச்சினும் ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆயிஷாக்காக பூஜை பண்ணிட்டு இருந்தா, நேராக அங்கே போலீஸ் வந்து நம்ம சச்சின் மகாதேவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு போய் கோர்ட்டில் ஒப்படைச்சா வரிசையாக எவிடன்ஸை சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பிளட் சாம்பிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அங்கே கிடைச்ச இந்த பெண் பார்த்தீங்கன்னா நம்ம சச்சினோடது. அதே மாதிரி அவங்க உடம்புல இருக்க கீறல்கள் நம்ம சச்சின் மகாதேவால் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இவர் உடம்புல இருக்க கீறல்கள் அந்த ஆயிஷாங்கிற பொண்ணுனால ஏற்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரோட சட்டை இரத்தக்கரை படிஞ்சு அங்கே இருக்க காமன் கார்பேஜ்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, அது ஆயிஷாவோட ரத்தம் இல்லை அப்படின்னு அங்கே இருக்க வக்கீல் சொன்னால் உண்மைதான், அது ஆயிஷாவோட ரத்தம் இல்லை, ஆனால் அது ஆயிஷாவோட பாய் ஃப்ரெண்டு ரியாஸோட ரத்தம். இப்போ வரைக்கும் அந்த ரியாஸுங்கிற பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. இது இல்லாமல் அந்த பொண்ணு 1 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்த்தி அப்படியே அரண்டு போய் சச்சினை பார்த்தா, சச்சின் தலையாட்டுறாரு, இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, என் பொண்ணை நான் கொல்லலை அப்படின்னா. சார் இப்போ கேஸ் கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு குடிபோதையில் நம்ம சச்சின் மகாஜன் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு ரியாஸுங்கிற முஸ்லீம் பையனோட ரூமில் இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு அந்த பையனையும் தாக்கியிருக்காரு. அவர் பொண்ணு ஆயிஷாவையும் கழுத்தறுத்து கொண்டிருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கணும், நம்ம பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க வீட்டு வேலைக்காரன் சேத்தன் திவாரிக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து அவனை எங்கேயாவது போய் தலைமறைவாக சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ வரைக்கும் அவனும் நம்மளுக்கு கையில் கிடைக்கல. அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால், சார் அன்னைக்கு நைட்டு நான் நல்லா குடிச்சிருந்தேன், எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் குடிச்சிருந்தா மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது சார். சத்தியமாக அன்னைக்கு ராத்திரி என் நிலைமை இதுதான் சார். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாது சார். ஆனால் கண்டிப்பாக என் மகளை நான் கொல்லலை சார், எனக்கு அது மட்டும் நல்லாவே தெரியும். அவள் ஏன் பொண்ணு சார், நான் எப்படி சார் அவளை கொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கதறி அழுகிறாரு. அவரை உள்ளத்துக்கு போட்டால் அவரை பார்க்குறதுக்கு வர்ற ஆர்த்தி, சச்சின் தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள், அன்னைக்கு ராத்திரி என்ன தான் நடந்துச்சுன்னா, உனக்கு தான் தெரியும்லம்மா, எனக்கு குடித்தா மறுநாள் எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைம்மா அப்படிங்கும்போது அவங்க அப்படியே முறைச்சி பார்த்தா, நீ கூட என்னை சந்தேகப்படுறல, பெத்த பொண்ணை நான் எப்படிம்மா கொல்லுவேன் அப்படின்னு அவர் அழுதுகிட்டே போனால், மாதர் சங்கம் மூலியமாக இந்த கேஸு ஹை லெவலில் கொண்டு போய் பெட்டிஷனை கொடுக்குறாங்க. எவிடன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இவங்க எக்ஸாமின் கூட பண்ணலாம், செய்யலைன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன்னு சொன்னால், அடுத்து இன்னொருத்தர் நம்ம சச்சினை பார்க்க அங்கே வராரு. என் பேர் பராஸ்கர், சுனில் பராஸ்கர், சிபிஐ, மும்பை போலீஸ் ஸ்டேபிள்லேருந்து உங்கள் கேஸ் ஃபைலு என்கிட்ட வந்திருக்கு. அதை ஃபுல்லாக படித்து பார்த்தேன். உங்களோட பொண்ணோட கழுத்தில் 2 இன்ச் ஆழமாக
நீட்டாக ஒரே ஒரு ஸ்லைஸ் அழகாக போட்டு கழுத்தை அறுத்து கொண்டிருக்காங்கன்னா இவர் அப்படியே பதறி போய் அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நீங்கள் குடிச்சிருந்தீங்க இல்லையா, அப்படி நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கத்தியில் அவ்வளவு அழகாக நேராக நீட்டாக ஸ்லைஸ் போட்ட மாதிரி உங்களால் வெட்டியிருக்க முடியாதுல்ல அப்படின்னோடனே அப்போ தான் அவருக்கு உயிரே வருது. ஆமாம் சார்னா, அப்போ உண்மையை சொல்லுங்கள், அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னா? சார் சத்தியமாக சொல்கிறேன், நான் குடித்ததுனால அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுன்னா உங்கள் தோலை நான் உரிக்கிறேன், உண்மையெல்லாம் வெளியே வரும் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம சிபிஐ பரஸ்கர் வீட்டில் காமிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃபு அவரை சத்தம் போட்டுட்ருக்காங்க. உங்களோட அசிஸ்டண்ட்டு பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்கியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக வாங்க முடியாதுமா. ஒரு ஃப்ளாட்டே 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வருதுன்னா உங்கள் அசிஸ்டண்ட் எப்படி வாங்கியிருக்காரு, நீங்கள் வாங்க முடியலைல அப்படின்னு கேட்கும்போது அவன் வீட்டுக்கு ரைடு வரும்போது அவன் எப்படி வாங்கினான்னு தெரிஞ்சிடும், நீ கவலைப்படாமல் இருன்னா கரெக்டாக வீட்டு வாசலில் 2 பேர் வந்து நிற்கிறாங்க. யாருப்பா, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால், சார் நாங்கள் பேங்க்லேருந்து வரோம், நீங்கள் 3 மாதமாக கார் இஎம்ஐ கட்டலைன்னா அவர் அப்படியே திரும்பி ஒய்ஃபை பார்க்குறாரு. அவங்க அப்படியே டென்ஷனாக அங்கே உள்ளே போகிறாங்க. எப்பா அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுறேன்ப்பா போப்பா அப்படிங்கிறாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவர் ரொம்பவே நேர்மையான ஒரு ஆள் அப்படின்னு. நம்ம பரஸ்கரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் மர்டர் நடந்த ஆயிஷா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மர்டர் நடந்த ஆயிஷாவோட ரூமில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளட்டோட கரை நேராக பாத்ரூம்குள்ளே போய் அங்கே இருக்க வாஷ் மிஷினில் வாஷ் பண்ணியிருப்பதை அவரோட லைட்டிங்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அது யாரோட பிளட்னு தெரிஞ்சுக்க முடியாது, ரொம்பவே மைல்டாக இருக்குது. அதே மாதிரி அங்கே ஆயிஷா ரூமில் இருக்க ஒரு சூட்கேஸ் பார்த்தீங்கன்னா அடியில் உடஞ்சிருக்கு. கீழே விழுந்து உடச்சிருக்கலாம், இல்லையா இதை தூக்கி யாரையாவது அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சச்சினோட ரூமில் போய் செக் பண்ணுறாங்க. அவரோட ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் பெட்டில் படுத்திருந்த இடத்துல ரத்தக்கரை இருக்குது. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாஸோட ரத்தக்கரைன்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அவரோட ரூமில் செக் பண்ணி பார்த்தோம்னா அவரோட மெடிக்கல் பேக்கில் இருந்து ஒரு நைஃபு மேலாப்பில் இருக்குது. அந்த நைஃப் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபாரன்சிக்கில் செக் பண்ணி பார்த்தா சார் இதில் 2 பேரோட கைரேகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஷாவோட கைரேகை, இன்னொன்று வந்து சச்சினோட கைரேகை. இதில் பிளட் இது எதுவுமே இல்லை, வாஷ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பில்டிங்கோட வாட்ச்மேனு அங்கே தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பிட்டு டெய்லிக்கும் 1:30 மணிக்கு தூங்கிடுறது, 5 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியறது இல்லைனா, சார் இல்லை சார் நான் மார்னிங் வேறு இடத்துக்கு டியூட்டிக்கு போகிறதுனால கண்ணா சுந்தரே சார் கோச்சுக்காதீங்க சார்லாம், நீ பாத்ரூம் போயில போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, சார் என்ன சார்னா கேட்டால் பதில் சொல்கிறா, அந்த இடம் பூரா உன்னோட வீடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீ போனேன்னா குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்கு நீ இங்கே வரமாட்ட, அப்போ அந்த டயத்தில் யாராவது வந்துட்டு போனால் உனக்கு தெரியாது இல்லையா, இதை அப்படியே நீ கோர்ட்டில் சொல்லணும் அப்படின்ட்டு. அடுத்து அங்கே விசாரிக்க வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சினோட ஃப்ரெண்டாக இருக்க டாக்டர் ஹன்சலும் அவங்க ஒய்ஃப் பிருந்தாவையும். உங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தா நேராக நம்மளுக்கு ஆயிஷாவோட பெட்ரூம் தெரியுதே, அதுவும் அவங்க ரூமில் ஸ்க்ரீன் போடலை அப்படின்னா உள்ளே என்ன நடந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னா கரெக்டாக அங்கே பிருந்தா வராங்க. ஷீஸ் மை ஒய்ஃப் பிருந்தா அப்படின்னு. சரி உட்காருங்க, உங்களுக்கும் சச்சினுக்குமான நட்பு எப்படின்னு ஹன்சலை கேட்டால் அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து நம்ம பிருந்தாவை கேட்குறாங்க, உங்களுக்கும் சச்சினுக்குமான உறவு எப்படி அப்படின்னு கேட்ட உடனே நம்ம பிருந்தா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளவுதான், ஆனால் 2 மாதத்தில் 82 தடவை அவருக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க, இவங்களோட இந்த டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தெரியுமா ஹன்சல்? இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு ஹன்சல் சொன்னால், போய் சொல்கிறதுல உங்கள் ஒய்ஃப்க்கு அப்பனா இருக்கீங்க, இன்றைக்கி காலையில் தான் போயிட்டு வந்தேன் ஹோட்டல் மெரிடியன். அப்படியே நம்மளுக்கு ஹோட்டல் மெரிடியனை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம பரஸ்கர் விசாரித்தோம்னா நம்ம பிருந்தாவோட ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாரு, இவங்க இங்கே ரூம் புக் பண்ணியிருக்காங்களாண்ணா? ஆமாம் சார், பிருந்தாங்கிற நேமில் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வேறு யாராவது வருவாங்களான்னா ஒரு சார் வந்திருக்காரு சார்னா. அவங்க ஹஸ்பண்ட் ஹன்சலோட ஃபோட்டோவை காமிச்சு இவராக வந்திருக்காருன்னா, இவரில் சார், இவரும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே வந்து அவங்க ரூம் புக் பண்ணியிருக்காங்களான்னு வந்து கேட்டார் சார் அன்னைக்கு. இந்த சார் வரலன்னா வேற இந்த சார் வந்தாரா அப்படின்னு நம்ம சச்சினோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆமாம் சார் இவங்க தான் வந்தாங்க, அன்னைக்கு அவர் வந்தபோது 2 பேரும் பேசிக்கிட்டாங்களான்னா 2 பேரும் பேசிக்கல சார், அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு, அதனால இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் நான். என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா அன்னைக்கு இன்னொரு பொண்ணு ஒன்று வந்துச்சு சார், அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவர் கோவப்பட்டு சண்டைக்கு போயிட்டாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சச்சின் பிருந்தாவை பார்க்கறதுக்காக அங்கே ஹோட்டல் மெரிடியன் வந்தால் அதை அங்கே ஹன்சல் புக்கு படிக்கிற மாதிரி மறைஞ்சு உட்காந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அதே ஹோட்டல் மெரிடியனுக்கு ரியாஸு நம்ம ஆயிஷாவை கூப்பிட்டுட்டு வராரு. அதை பார்த்தோன்னே டென்ஷனான சச்சின் பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம ரியாஸ் அடித்தா அவர் திருப்பிட்டு அடிக்கிறாரு. அங்கே பெரிய கலவரமே ஆகிடுது.
அவரோட பொண்ணு ஆயிஷாவை நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலே சச்சின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹோட்டல் மெரிடியனுக்கு வராரு. அந்த கோவத்தில் நம்ம ஹன்சல் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்து டென்ஷனாக இருக்கார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 மணிக்கு ரியாஸு ஆயிஷாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக இவர் ஸ்க்ரீன் வழியாக பார்த்தா 2 பேரும் ரூமில் இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு நம்ம நண்பனை பழி வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு சச்சினுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து அந்த முஸ்லீம் பையன் இப்போ உன் பொண்ணோட ரூமில் தாண்டா இருக்கான், நான் இங்கே பார்த்தேன்னு சொன்னால் அங்கே பிருந்தாவும் சச்சினும் ஒன்றா இருக்கவங்க டென்ஷன் ஆகி அங்கேருந்து சச்சின் கிளம்பி நேராக இங்கே வராரு. இந்த கதையை இங்கே பரஸ்கர் சொல்லிட்டு இருந்தா ஹன்சல் டென்ஷன் ஆகி கேட்குறாரு, இப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் நான் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நான் வரட்டா அப்படின்னு கிளம்பி போனால் அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்குறாரு, 2 பேரில் யார் நம்மளுக்கு ஆயிஷாவை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால், சார் 2 பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. பிருந்தா தன்னோட காதலுக்கு அவரோட பொண்ணு இடைஞ்சலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அது இல்லாமல் ஹன்சல் பார்த்தீங்கன்னா நண்பனை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆயிஷாவை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லையா அவங்களே காசு கொடுத்து யாராவது ஒரு ஆளை கொள்ள சொல்லியிருக்கலாம். ஒன்று அவங்க வீட்டு வேலைக்கார சேத்தனா இருக்கலாம், இல்லை ரெமியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து நம்ம ரெமியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உங்களோட ரூமு ஆயிஷா ரூமுக்கு கீழே தானே இருந்துச்சு, உங்களுக்கு அன்னைக்கு எந்த சத்தமுமே கேட்கலையா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எனக்கு எந்த சத்தமே கேட்கல, லைட்டாக திடீர்னு ஃபர்னிச்சரை நகட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு சார், நான் அந்த தூக்கத்தை களைஞ்சி எந்திரிச்சு உட்காந்து பார்த்தேன், ஆனால் எனக்கு மறுபடியும் அந்த சவுண்டு கேட்காததுனால அப்படியே நான் படுத்து தூங்கிட்டேன் சார் அப்படின்றாங்க. அடுத்து மறுபடியும் இங்கே நம்ம ஆர்த்தியை பார்க்க வந்தால் அவங்க மறுபடியும் கிளினிக்கே வந்துட்டாங்க. இல்லை சார் எனக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் கிளினிக்கு வந்துட்டேன். ஹன்சலுக்கும் சச்சினுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஸு சார். ஓகே, அப்போ பிருந்தாக்கும் சச்சினுக்கான ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொன்னால் ஆர்த்தி அமைதியாக இருக்காங்க. நோ கமெண்ட்ஸா? சரி ரைட்டு, உங்கள் பொண்ணும் அந்த ரியாஸை லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை சார் அதை பற்றி தெரியாதுன்னா நம்மளுக்கு ரியாஸை பற்றி விசாரிக்கிறாங்க. சார் ரியாஸ் சரியான பொறுக்கி பையன் சார், 2-3 தடவை எங்களுக்கு தெரிஞ்சே அவன் ஆயிஷாவை மிரட்டியிருக்கா சார், லவ்வை பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லி நினச்சா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிடலாம். அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே மோசமான பசங்க சார்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரோட்டில் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே டீமாக தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு நம்மளுக்கு அடித்து விசாரிச்சா மரியாதையை உண்மையை சொல்லுங்கடான்னு கேட்குறாரு. சார் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் சார், அவன் சின்சியராக அவளை லவ் பண்ணா சார், அதுக்கப்புறம் எங்களை பார்க்கவே வரல சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்றாங்க. நம்ம அசிஸ்டண்ட் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சேட்டன் திவாரி கிடைக்கணும்னா, ஏய் அவரோட சொந்தக்காரை சுதாகர் இருக்கான்ல அவன் மேலே ஒரு கண்ணு வையினா கரெக்டாக சுதாகரை ஃபாலோ பண்ணுறாங்க சார். நைட்டு நடுசாமத்தில் கிளம்பி வெளியே போகிறா சார்னா அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவர் கரெக்டாக ட்ரெயினில் ஏறி போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேவ்ஸுங்கிற இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல நம்ம பரஸ்கர் கரெக்டாக ஒளிஞ்சிருந்த பார்த்துட்ருக்காரு. இவன் யாருக்கோ சாப்பாடு கொண்டு வரா, அது யாருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம பரஸ்கர் நின்று பார்த்துட்ருக்காரு. ஒரு செகண்ட் நம்மளுக்கே பக்குன்னு ஆகிடும். நம்ம பரஸ்கர் பின்னாடி முகமுடி போட்டு ஒருத்தன் கத்தியால் அவரை குத்தா வந்தா அவன் கூட மல்லு கட்டி அவன் போட்டிருக்க முகமுடியை கழட்ட போகும்போது அவரை பின்னாடியால் ஒருத்தன் வந்து முதுகுல குத்திடுறான். இவர் டக்குன்னு 2 பேரையும் பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தால் அவர் அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு, சுதாகர் என்னான்னு சொல்லி பாருங்கள், அவனை பிடிச்சாதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா. சார் சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா சுதாகர் ட்ரெயின்லேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறாங்க. பக்கத்தில் வேறு ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சான்னு கேட்டால், இல்லை சார் டிஃபன் பாக்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது, இங்கே சுதாகர் இறந்துட்டானா கரெக்டாக நம்ம ரியாஸோட ஃப்ரெண்டை சுற்றி ஆள் போட்டிருப்பாங்க. அங்கே ஒருத்தர் ரியாஸ்க்கு ஃபோன் பண்ணி, டே உங்கள் அம்மா உன்னை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்கடா, நீ வந்து ஒரு தடவையாவது உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போடான்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு கட் பண்ணால் கரெக்டாக அவனை தூக்கிடுறாங்க. ரியாஸ் எங்கே இருக்கான்னு பார்த்தா மாடியில் கரெக்டாக தொழுதுட்ருக்கான். தொழுது முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அவரும் அவரோட அசிஸ்டண்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு தொழுது முடித்தோடனே விட்டு அடி நான் அடித்து தூக்கிட்டு வாங்க இவனை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கில் இருந்த கன் எடுத்து டக்குன்னு நம்மளுக்கு அசிஸ்டண்ட்டை ஷூட் பண்ணிடுறாரு. ஃபாரஸ்கார் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் அங்கேருந்து தப்பிச்சு விட்றான். இவரை விடாமல் விரட்டினா அவன் கையில் இருக்க கன்னை தள்ளி விட்டுட்டு இவனை அடித்து லாக் பண்ண போகும்போது அங்கேருந்து யாரோ ஒரு ஆள் கன்னால் ஷூட் பண்ணது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு நம்ம பரஸ்கர் விளையிறாரு. இதாண்டா நேரம்னு ரியாஸ் தப்பிச்சு ஓடிடுறான். இவர் விலகவே விடாமல் வரிசையாக அந்த கன் ஷாட் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு எங்கே இருந்த கன் ஷாட் வருதோ அங்கே போய் பார்க்குறாரு, யாரையுமே காணோம். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பரஸ்கருக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் ரியாஸ் பீச் ஓரத்தில் இறந்து கிடக்கா சார் அப்படின்னா அவனை யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க.
என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம சுதாகரோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெள்ளி ஸ்பூனாக நிறைய இவங்களுக்கு கிடைக்குது. அதை பார்த்த உடனே கண்டிப்பாக பார்த்தேன்னா இந்த வெள்ளி ஸ்பூன் எல்லாமே நம்மளுக்கு இவங்க வீட்டிலேருந்து திருடிட்டு வந்தது. பல்லு வளர்க்குற ப்ரஷ்ஷிலேருந்து சீப்பு வரைக்கும் எடுத்துகிட்டு போனவன் இந்த வெள்ளி ஸ்பூனெல்லாம் எப்படி விட்டுட்டு போயிருப்பான்? எனக்கு என்னமோ இந்த வீட்டில் தான் ஏதோ தடயம் இருக்குது, நம்ம இன்னும் ஏதோ மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம சச்சினோட வீட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெமியோட ரூம்குள்ளே ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ஷூ. ஒருவேளை இது சேத்தனோட இதை இருக்கலாம்னா கண்டிப்பாக ஷூவை விட்டுட்டு எப்படி போயிருப்பான்? நேராக நம்மளுக்கு ஆயிஷாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணு அப்படின்ட்டு வேகமாக இங்கே கீழே ஓடி வந்து நம்ம ரெமியோட ரூமில் நின்று கேட்டால் அவர் ஃபர்னிச்சர் நகட்டுறது எதுவுமே சவுண்டு கேட்கல. சரின்னு ரமியோட ரூமை செக் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபர்னிச்சர் சோஃபாவை நகட்டுறாரு. டக்குன்னு அவருக்கு சவுண்டு கேட்குது. தடன்னு மேலே ஓடி வந்து பார்த்தா இப்படி எந்த ஃபர்னிச்சரை நாட்டினேன்னு கேட்டார். இந்த ஃபர்னிச்சர் தான் சார்னா அங்கே அவர் அப்படியே சுற்றி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்கே பெரிய மேட் இருந்துச்சுன்னா அந்த மேட்டை விளக்கிட்டு பார்த்தா பூராமே வுட்டில் போட்டிருக்காங்க. ஒரு செகண்ட் டவுட் ஆகி அந்த வுட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு டெட் பாடி கிடக்குது. அந்த டெட் பாடி வேற யாரும் இல்லை, நம்ம லேபர் சேத்தனோடது தான். வாடை டக்குன்னு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நிறைய அந்துருண்டையை போட்டு அந்த டெட் பாடியோடையே பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸு, புக்கு, சீப்பு, கண்ணாடின்னு எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. நம்மளுக்கு சச்சின் மகாதேவனுக்காக ஆஜராகிறதுக்காக ஒரு பெரிய வக்கீலை பார்த்து நம்ம பிருந்தா ஹெல்ப் கேட்குறாங்க. அவர் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவரை எப்படியாவது கரெக்ட் பண்ணி இந்த கேஸை எடுத்துக்க வைக்கிறாங்க. அந்த கேஸ் அவர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு. அன்னைக்கு அவர் ஃபுல் போதையில் இருந்தார். ஃபுல் போதையில் இருக்கும்போது இந்த அளவுக்கு வெல் பிளான்டாக 2 மர்டர் பண்ணி அதை மறைக்கிற அளவுக்கு அவர் ஸ்டேபிளாகவே இல்லை. அப்போ கண்டிப்பாக இவர் இதை பண்ணலை, இவருக்கு ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஜாமீன் வாங்குறாரு. ஜாமீன் கிடச்சி வெளியே வந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தியும் நிற்கிறாங்க, பிருந்தாவும் நிற்கிறாங்க. நம்ம ஆர்த்திட்ட நேராக போய் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணதே என்னோட பொண்ணோட வாழ்க்கை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது, மேரேஜ் ஸ்டேஜில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். வேணாம் ஆர்த்தி, நம்ம மேரேஜ் லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க கெஞ்சுறாங்க. வேணான்னு சொல்லி கையை உதறி விட்டுட்டு நேராக போய் பிருந்தாவோட காரில் ஏறி கிளம்பிடுறாரு. பிருந்தாவோட காரில் ஏறி கிளம்புனா அங்கே ஹோட்டல் மெரிடியன்லேயே ரூம் போட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம வீடு இதுதான் அப்படின்னு நம்ம பிருந்தா சொல்லிடுறாங்க. நம்ம பரஸ்கர் பார்த்தீங்கன்னா அடுத்து சச்சினோட சொந்த ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறாரு. நான் சச்சினோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசினா அவங்க அப்பா கேட்குறாரு, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டால், நான் சிபிஐ, இறந்து போனது உங்கள் பேத்தி, மாட்டிகிட்டு இருக்கிறது உங்கள் பையன், என்னைய கத்தியால் வரைக்கும் குத்திட்டாங்க, என் அசிஸ்டண்ட்டை துப்பாக்கியாலேயே சுட்டுட்டாங்க, உங்களுக்காக நான் இந்த அளவுக்கு உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஏதாவது எவிடன்ஸ் கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, அந்த ரமி மோசமானவ, அவள் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு மட்டும் சொன்னால் நேராக இங்கே ரெமியை தூக்குறாரு. நீங்கள் அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்தீங்க, அதே மாதிரி உங்கள் அம்மா வீடு எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கேட்டோம்னா, சார் எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார், நான் வெறும் மிஸ் ரெமி தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் டென்ஷன் ஆகி இவங்களை கூட்டிகிட்டு போய் ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கன்னு கேட்டால் அங்கே மெடிக்கல் செக்அப் பண்ண டாக்டர் சொல்கிறாங்க, சார் இவங்க வந்து செக்ஸ் லைஃப்பில் டில் ஆக்டிவாக தான் சார் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 1 டைமாவது இவங்களுக்கு டெலிவரி ஆகிடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆள் மிரண்டு போயிடுறாரு. நம்மளுக்கு நேராக ரெமியோட அம்மாவை பார்க்க வராங்க. அவங்க ஊருக்கு வந்தால் அவங்களுக்கு ஞாபகம் மருதி இருக்குது, சரியாக எல்லா விஷயமும் ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. ரெமியை ஞாபகம் இருக்கா, ரெமி எப்படி இருக்கா என்னன்னு தெரியுமானா, அவள் புருஷன் அனுப்ப மாட்டான், அதனால் அவன் என்கிட்ட பேசுகிறதே கிடையாது, என்னை பார்க்குறதுக்கு வர்றது கிடையாது அப்படின்னு சொன்னால், அவங்க ஹஸ்பண்ட் பேர் தெரியுமா, அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருக்கா, எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டால், சார் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க சார் அப்படின்னு அவங்கள பார்த்துட்ருக்கவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போனால் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை அப்படியே போய் நின்று உத்து பார்த்தா நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க, அது சின்ன வயசில் ரெமியோட ஃபோட்டோ, சின்ன வயசில் ரெமி அவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே இவர் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு உடனே ஃபோன் அடிக்கிறாரு. நீ எங்கே இருக்க, சச்சின் எங்கே இருக்காருன்னு கேட்டால், சச்சின் வந்து ஹோட்டல் மெரிடியனில் இருக்கார் சார்னா, நீ உடனே அங்கே போய் நம்ம டீமோட போய் பாரு, அவர் உயிருக்கே ஆபத்து இருக்குது, நீ எங்கே இருந்தாலும் சரி உடனே அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுனா, இவங்க அங்கே போய் பார்க்குறாங்க, நம்ம சச்சின் இறந்து கிடக்கிறாரு. சார் இது சூசைடு தான் சார், எல்லாமே தெரிஞ்சே அவரே பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்க்குறாரு.
ஹோட்டல் இன்சார்ஜிட்ட இந்த ரூமோட டூப்ளிகேட் கீ யாராவது வாங்கினாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், யாருக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோன்னா, அவர் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு எல்லாரையும் மொத்தமாக ஆயிஷா வீட்டில் வந்து அசம்பிள் ஆக சொல்லுங்கள், இன்னைக்கோட இந்த ரிப்போர்ட்டை முடிக்கணும்னு. அங்கே ஆயிஷா வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தி, நம்ம ரெமி, அதே மாதிரி ஹன்சல், பிருந்தா, இது இல்லாமல் ரியாஸோட அப்பா அம்மா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே மொத்தமாக அங்கே வந்திருக்காங்க. படத்தோட மாஸ் இன்ட்ராகேஷன் சீனு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு அப்படியே நம்ம பரஸ்கர் சொல்கிறாரு. அதை நம்மளுக்கு அப்படியே காமிச்சா நம்மளுக்கு ஹன்சல் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஃபுல் போதையில் டென்ஷனாக அங்கே சச்சின் வராரு. வந்தவர் அவர் ரூமில் இருக்க அவரோட பேக்கில் இருந்து சர்ஜரி நைஃப் எடுத்துகிட்டு நேராக இங்கே கோவமாக உள்ளே வந்தால் உள்ள ரியாஸும் ஆயிஷாவும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி நம்ம ரியாஸை கத்தியால் வெட்டுறாரு. அந்த கத்தியோட ரத்தம் தான் பார்த்தீங்கன்னா இவரோட சட்டையிலெல்லாம் தெரிச்சிருக்கும். அடுத்து மறுபடியும் அவரை கத்தியால் குத்தி கொள்ள போனால் அங்கே இவரை காப்பாற்றுறதுக்காக ஆயிஷா வேறு வழி இல்லாமல் அவங்களோட சூட்கேஸ் எடுத்து ஓங்கி அவங்க அப்பா தலையிலேயே அடிக்கிறாங்க. அதில் தான் அந்த சூட்கேஸு உடஞ்சிருக்கும். அவர் அப்படியே மயக்கம் போட்டு பெட்டில் விழுந்தா, ரியாஸ் எங்கள் அப்பாவுக்கு எப்பயுமே குடிச்சிட்டு வந்தால் நைட்டு நடக்கிற எதுவுமே காலையில் ஞாபகம் இருக்காது, அவர் தலையிலேயே ரத்தம் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை, நேராக கூட்டிகிட்டு போய் அவர் ரூமில் படுக்க வச்சிடலான்னு கூட்டிகிட்டு போய் அவரை அங்கே ரூமில் படுக்க வச்சிடுறாங்க. அந்த கத்தியை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவரோட பேக்லேயே கொண்டு போய் வச்சிடுறாங்க. வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ரியாஸு கையில் கட்டு போட்டுட்டு வெளியே கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஹன்சல் தான் சொல்லணும்னு அவங்க ஒய்ஃப் பிருந்தா சொன்னால், அந்த அழகான சின்ன பொண்ணை நான் ஏன் கொல்ல போகிறேன், ஆனால் கொன்னவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹன்சல் சொல்கிறாரு. யாருன்னு சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போன்னு பரஸ்கர் கேட்டால், வேறு யாரும் இல்லை நம்ம ரெமி தானா. பரஸ்கர் பெரிய குண்டத்துக்கு போடுறாரு. தப்பு, எங்கேயாவது பெத்த மகளையே அம்மா கொள்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ரெமி, பெத்த மகளை எங்கேயாவது அம்மா கொள்ளுவாங்களா அப்படின்னா அவங்க அப்படியே அழுதுகிட்டே உட்காடுறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம பரஸ்கர் உட்காந்துட்டு, உங்களுக்கும் சச்சினுக்கும் சின்ன வயசுலேருந்தே ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இல்லையா, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படின்னா ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சி கேட்டு அழுகிறாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகும்போது, நீங்கள் ஒரு சந்தோஷமான செய்தி அன்றைக்கி சொன்னீங்க, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறத. ஒரு வார்த்தை சச்சின் சொல்லியிருந்தாரு, நீ அபாஷன் பண்ணிருந்தா ஒரு செகண்ட் யோசிக்காமல் ரெமி பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சச்சின் சொல்லலை. ஏன்னா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் ஆர்த்திக்கு குழந்தை பிறக்கல. அவங்க ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தா அவங்க அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கவலைப்படாதீங்க ஆர்த்தி மேடம், உங்களோட ஃபேமிலி டாக்டர்லேருந்து நீங்கள் செக் பண்ண 3-4 ஹைதராபாத்தில் இருக்க டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட சொல்லி ஏமாற்றிட்டு நம்ம ரெமியை இவர் ஹைதராபாத்துக்கு அனுப்புனார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெமிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தை தான் ஆயிஷா அப்படின்னு சொன்னால் மொத்த பேரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க. 15 நாள்லையே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்திட்ட கொடுத்தாங்க. அவங்களோ என்ன உண்மையினே தெரியாமல் சந்தோஷமாக சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரெமியையும் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலைக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஆயா வேலை பார்க்கறதுக்காக வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி நம்ம சச்சின் புத்திசாலித்தனமாக கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் நம்ம ஆர்த்திக்கு இதில் துளி கூட சந்தேகமே வரலையா அப்படின்னு கேட்டால் எப்படி வராமல் இருக்கும். ஏன்னா என்னதான் இன்னொருத்தவங்கள அம்மான்னு சொல்லி சொன்னாலும் பெத்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அம்மாவை தேடி போகத்தானே செய்யும். அப்படின்னா சின்ன வயசில் குழந்தை விளையாடும் போதே நம்ம ஆர்த்தியை விட நம்ம ரெமிட்டு தான் போய் அந்த குழந்தை ரொம்பவே அட்டாச்சாக இருக்குது. ரொம்பவே புத்திசாலித்தனமாக நம்ம சச்சின் பார்த்தீங்கன்னா இது அழகாக இத்தனை வருஷமாக மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக நம்ம சச்சினும் ரெமியும் ஒன்றா உட்காந்துருக்கத நம்ம ஆர்த்தி பார்த்துட்டாங்க. என்ன ஆர்த்தி, உண்மைதானே அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இதெல்லாம் எதுக்கு இங்கே பேசிட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கோவப்பட வேண்டியதில்லை ஆர்த்தி மேடம், கொஞ்சம் உட்காருங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் சமாதானப்படுத்துகிறாரு. மேடம் நீங்கள் உட்காருங்க, இது சிபிஐ என்கொயரி, நீங்கள் கோவப்பட்டு கத்துறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, ப்ளீஸ் உட்காருங்க, இவர் என்ன சொல்கிறாரோ ராமாயண கதையை சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் ஆர்த்தி மேடம், நீங்கள் அன்னைக்கு பூனாக்கு சர்ஜரிக்கு போயிருந்தீங்க இல்லையா, அந்த சர்ஜரி
அர்ஜென்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு பதிலாக வேற ஒரு டாக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டரோட பேர் ரெசிப்ட் இந்த இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த சர்ஜரியை பண்ணலை. அன்னைக்கு அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் கரெக்டாக 10:30 மணி போல் நீங்கள் டாக்ஸியில் இறங்கியிருக்கீங்க. அந்த டாக்ஸிக்கான பில் இந்த இருக்குது. டாக்ஸியில் இறங்கிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ச்மேனு பாத்ரூம் போயிட்டு பீடி அடிச்சிட்டு இருந்ததுனால இவங்கள பார்க்கவே இல்லை. உள்ளே வந்தவங்க பாத்ரூமில் போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் உள்ளே வராரு. கோவமாக கத்தி எடுத்துட்டு அங்கே போகிறாரு. போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு நம்ம சச்சினை போட்டுட்டு பேசினா அந்த பேசுகிறத இவங்க கரெக்டாக கதவு வழியாக ஒட்டு கேட்குறாங்க. அங்கே நம்ம சச்சினை படுக்க வச்சுட்டு இவங்க வெளியே போகிறத கரெக்டாக கதவை திறந்து பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரியாஸ் வெளியே போனோடனே நம்ம ஆயிஷா போய் ரூமில் படுத்துட்டாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருந்த ஆர்த்தி, இதுதான் நம்மளுக்கு சச்சினோட குடும்பத்தை பழிவாங்க சரியான நேரம்னு முடிவு பண்ணி அவங்க பேக்கில் இருந்த அந்த கேரி பேக் ட்ரெஸ் எடுத்து டாக்டர் சர்ஜரி ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு நம்ம சச்சினோட பேக்கில் இருந்த நைஃபையும் எடுத்துட்டு நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஆயிஷாவை டக்குன்னு மூச்சை பிடிச்சி கழுத்தை சரக்குன்னு அறுத்துடுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இவங்க தான் அறுத்தாங்கன்னா அடுத்து இறந்து போனானே சேத்தன், அவனுக்கு என்ன கதை வச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஆர்த்தி ஆயிஷாவோட ரூம்லேருந்து கரெக்டாக வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பாத்ரூம் போகிறதுக்காக நம்ம சேத்தன் வெளியே வரான். அவன் கீழே இருந்து மாடிக்கு பார்க்கும்போது நம்ம ஆர்த்தி மேடத்தை பார்த்தா அவன்கிட்ட டீல் பேசுகிறாங்க. 1 லட்ச ரூபாய் கையில் கொடுத்து நான் சொல்கிற மாதிரி செய்யின்ட்டு அந்த ஃபர்னிச்சரை நகட்டிட்டு அந்த இடத்துல இருக்க உட்டை எல்லாத்தையும் தோண்ட சொன்னால் மெலாப்பில் அந்த உட்டை எடுக்கிறான். கரெக்டாக அவனையும் வாயை பொத்தி சரக்குன்னு கழுத்தை அறுத்துடுறாங்க. கழுத்தை அறுத்துட்டு அவனை அந்த உட்டுக்கு கீழே போட்டுட்டு அவனோட ஜாமான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து உள்ளே போட்டு நம்மளுக்கு அந்துருண்டையும் உள்ளே போட்டுறாங்க. டக்குன்னு வாட வரக்கூடாதுன்னு இவன் ஓடி போன மாதிரி செட் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இது கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடும்னு நம்ம ஆர்த்திக்கு தெரியும். வெளியே வரணும்னு தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க. நம்ம ஹஸ்பண்டுக்கு மேலே இருக்க கேஸு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இவ்வளோ வீக்கானவங்களால நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னா இவங்க வீக்கானவங்களா? நீங்கள் எலும்பு இது எல்லாத்துக்குமே சர்ஜரி பண்ணுற டாக்டர் தானே? நீங்கள் இந்த கத்தியால் அவங்களோட கை கால் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வெட்டுவீங்களா ஏய் அப்படின்னு தள்ளி விட்றாங்க. அவ்வளவு பலமாக அப்படி அவங்க கையை பிடிச்சிட்டு மரியாதையை உட்காருங்க, இனிமே இப்படி பண்ணாதீங்கன்ட்டு இதே பலமான கையால் அவனை இழுத்து உள்ளே போட்டு தான் இப்படி மூடி இந்த விஷயத்தையே மறைச்சிருக்காங்க. அங்கே இருக்க ரியாஸோட அப்பா கேட்குறாரு, அப்போ என் பையனை யார் கொன்னா, அந்த சுதாகரை யார் கொன்னான்னு கேட்டால் நம்ம பரஸ்கர் சொல்கிறாரு, அவங்க 2 பேரையும் கொன்னது இந்த இருக்கார் இல்லையா இந்த இன்ஸ்பெக்டர், இவர் தான். ஏன்னா நம்ம ஆர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆரம்பித்தப்பயே 5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம இன்ஸ்பெக்டரை விலைக்கு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நம்ம சச்சினை ஃப்ரேம் பண்ணி உள்ளேயும் மாட்டி விட்டுட்டாங்க. நம்ம ரியாஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை காண்டாக்ட் பண்ணியிருப்பாரு. சார், கண்டிப்பாக தெரியும், ஆயிஷாவை கொன்னது அவங்க அப்பா தான் சார், நான் அவரை கொல்லாமல் விட மாட்டேன்னா இங்கே நம்ம ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, மேடம் ரியாஸ்னு ஒரு பையன் மாட்டியிருக்கான், இப்படி சச்சினை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானா, அவனை அப்படியே கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்க சொல்லுங்கள், ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கேஸ்லேருந்து இவர் வெளியே வந்தால் இவனை வச்சு அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் அதே மாதிரி ரியாஸை பதுங்கி இருக்க சொல்லிடுறாங்க. நம்ம சுதாகரை மிரட்டி இந்த கேஸ்லேருந்து நீ வெளியே வரணும்னா ரியாஸ்க்கு டெய்லிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டி நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லி வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகரை சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா இதை நாங்கள் ஒளிஞ்சிருந்த பார்த்துட்டோங்கிறது தெரிஞ்சதுனால அன்னைக்கு என்னை அட்டாக் பண்ணது இவர் தான். அதே மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா சுதாகர் சிபிஐட்ட உண்மையை சொல்லிடுவான்னு சுதாகரை ட்ரெயின்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு கொன்னதும் இந்த இன்ஸ்பெக்டர் தான். அந்த டிஃபன் பாக்ஸில் ரியாஸோட கைரேகை இருக்குங்கிறதுனால அந்த டிஃபன் பாக்ஸை இவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்து நான் ரியாஸை பிடிச்சதுக்கப்புறம் ரியாஸ் எந்த உண்மையை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கன்ஷாட் பண்ணி ரியாஸையும் கொன்னுட்டாரு அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லைல்ல, எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கணுமான்னு கேட்டால், சிபிஐ அட்டிக்கிற அட்டியை வாங்கினேன்னா நீயே எவிடன்ஸ் ஆயிடுவ, மரியாதையாக போடா இங்கேருந்து அப்படின்னு கூட்டிகிட்டு போக இவனு நம்ம சிபிஐயோட டீம் இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. அடுத்து மறுபடியும் நம்ம ஆர்த்திட்ட வராரு. ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து சச்சினை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான நேரமும் வந்துச்சு. அங்கே சச்சின் கொல்லப்பட்டு கிடந்த ரூமில்
அவரோட லாக் உடைக்கவும் படலை, டூப்ளிகேட் கீஸை வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக சச்சின் தான் ரூம்குள்ளே அந்த கில்லராக அலோவ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்தீங்களா அன்னைக்கு டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சினை பார்க்க, அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வந்து டைவர்ஸ் கேஸில் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியே போன மாதிரி உள்ளே இருந்தே கதவை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணோடனே நம்மளுக்கு ஆர்த்தி வெளியே போயிட்டாங்கன்னு அவர் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்துருந்தா டக்குன்னு கையில் க்ளவுஸை போட்டுட்டு அங்கே வந்த ஆர்த்தி அவரையும் கழுத்தறுத்து கொன்னுட்டு அதை சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த கேஸோட டாட்ஸ் எங்கே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, எப்போ நான் ரெமியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போனேனோ அங்கே நம்ம ரெமியோட 18 வயசு ஃபோட்டோவை பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் எனக்கு தெரிஞ்சது 18 வயசு ஆயிஷா. அதில் தான் எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன மேடம் போகலாமா அப்படின்னு சொன்னால் அங்கே நடந்து போகிற நம்ம ஆர்த்தி அப்படியே ஒரு செகண்டு திரும்பி ரெமியை பார்த்தா அப்படியே சிரிக்கிறாங்க. அதோடு நம்மளுக்கு இந்த படம் முடிஞ்சு. உண்மையிலே நண்பா இந்த படம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட பேர் ரகசியா. இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத 1லேருந்து 5க்குள்ள ஒரு நல்ல ரேட்டிங்கை நீங்கள் கொடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.